அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள். குரலும் பொருளும் அதிகாரம் 96 குடிமை என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 96 குடிமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெயலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலக பொதுமறையாக விளங்கும் திருக்குறளில் நற்பண்புகள் மிகுந்து காணப்படுவதால் அனைவரும் அதனை படித்தல் அவசியமாகும். மனதில் பதிப்பதும் சிறப்பாகும். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 96 குடிமை. நற்குண செயல்கள் இயல்பாக அமையப்பெற்ற குடியில் பிறந்தவர்களைப் பற்றி கூறுவதுதான் குடிமை என்ற பகுதி. அப்பெயரும் அக்கருத்தினை வலியுறுத்துவதாக அமைந்திருப்பதை காணலாம். குடிமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 96 குடிமை. 951வது திருக்குறள். இப்பிறந்தார்கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பழம் நானும் ஒருங்கு. நல் குடியில் பிறந்தாரென்றி மற்றவரிடம் ஒழுக்கமும் பாவங்களுக்கு அஞ்சும் நாணமும் இயல்பாக அமைவதில்லை. 952 ஒழுக்கமும் வாய்மையும் காணும் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. முகமலர்ச்சி, கொடைத்தன்மை, இனிய சொல், பிறரை இகழாமை இந்நான்கும் நல்குடியின் இயல்புகள். 954 அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி கோடி பொருளை பெற்றாலும் நற்குடியில் பிறந்தவர் இழிவான சிறு செயல்களை செய்யார். 955 வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று. கொடுப்பதற்கு செல்வம் வற்றிய காலத்தும் நற்குடி பிறந்த பழங்குடி மக்கள் கொடைத்தன்மையை விடார். 956 சலம்பற்றி சால்பு இல செய்யார் மாசு அற்ற குலம்பற்றி வாழ்தும் என்பார். நற்குடி ஒழுக்கத்திற்கேற்ப வாழ்வோம் என்போர் பகை அல்லது வஞ்சனையின் பொருட்டு இழி செயல் செய்யார். 957 குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கட மறுப்போல் உயர்ந்து. விண்ணிலவு கலங்கம்போல் உயர்குடியிற் பிறந்தார் குற்றம் ஊருக்கு தெரிந்துவிடும். 958 நலத்தின் கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். குடிநலனில் விருப்பமில்லாதிருப்பவன் அவன் குலப்பிறப்பை பற்றி உலகத்தார் ஐயப்படுவார். 959 நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். நிலத்தின் இயல்பை விளையும் பயிர் காட்டுவது போல் குலத்தின் இயல்பை அவர் வாய்ச்சொல் காட்டிவிடும். 960வது திருக்குறள். நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. புகழ் போன்ற நன்மை வேண்டின் தீயது செய்ய அஞ்ச வேண்டும். குலப்பெருமை வேண்டின் எவர்க்கும் பணிந்து செல்ல வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்
குரலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.